முதலமைச்சர் சொல்றார், தமிழக உறவுன்னு சொல்றார். என்ன அந்த உணர்வோடு தான் நானும் பேசுறேன். அவர் சொல்லும் போது முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்றார், இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக என்னை பொறுத்தவரை அவர்கள் நம்முடைய தமிழ். இந்த உணர்வோடு தான் நான் பேசுறேன். எங்கேயுமே அரசியல் பேசுறேன், இன்று வரைக்கும் அரசியல். ஆனா இன்றைய முதலமைச்சர் 0 ஹவர்ல பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்துவிட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்க என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறார். ஏன் இந்த பயம், ஏன் இந்த பதட்டம்? அப்ப இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க, எந்த ஆட்சியா இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டார், அரசு அதுக்கு பதிலளிக்கும். ஆனா இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து 56 விதியின் கீழ் பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சி முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா, ஆக இதில் ஏதோ இருப்பதாகத்தான் சந்தேகம் இருக்கின்றது. கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர்கள் விதி எண் 56 கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார். இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு 41 பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவை தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தோம்.